ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிமான் டீம். இந்த செஷனில் நம்ம டிஎன் டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து அந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து 2014 கேட்ட டிஎன் டெட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி ஒரு 8 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 8 சம்ஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக குயிக்காக சால்வ் பண்ணலாம், என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 70 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஒரு மாட்டு வண்டி சக்கரம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ஆரம் என்னவா இருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது 132 மீட்டர் தொலைவு கடந்தால். ஸோ எப்பயுமே கொஸ்டின் படிக்கும் போதே பார்த்துக்கோங்க, அந்த யூனிட் எல்லாமே வந்து ஒரே யூனிட்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைவு கடந்தால் சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸோ ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாட்டு வண்டியின் சக்கரம் ஒரு முழு சுற்று சுற்றுவது அப்படிங்கிறது என்ன? அதனுடைய சுற்றளவு. ஒரு சுற்றளவை தான் நம்ம ஒரு முழு சுற்றுன்னு சொல்லுவோம். ஸோ 2πr அப்படிங்கிறது தான் வட்டத்திற்கான சுற்றளவு. ஸோ நமக்கு ஆர் ரேடியஸ் என்னன்னு கிடைச்சது. ஸோ இது வந்து ஒரு முழு சுற்றுக்கான தொலைவு அப்படின்னு தெரிஞ்சிடும். நமக்கு 132 மீட்டர்ல எத்தனை முறை 132 மீட்டர் தொலைவு கிடக்கணும்னா எத்தனை டைம் சுற்றி இருக்கும் அப்படிங்கிறத டிவைட் பை அந்த சுற்றளவை வச்சு கால்குலேட் பண்ணால் நமக்கு எத்தனை சுற்றுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருமா. ஸோ இங்கே வந்து ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இது வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ எல்லா யூனிட்டையுமே நீங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டரில் கிடச்சிரும். ஸோ டிவைட் பை 2πr அப்படிங்கிறது 222/7 இன்ட்டு ஆரம் அப்படிங்கிறது 70 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் எப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே 12 இருக்குது. 12 அப்படிங்கிறது 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ 211 22. இங்கே 132 இருக்குது. ஸோ இது 12 இன்ட்டு 11 132. 132 12 இன்ட்டு 11 132 அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த டூவும் ஆட் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். ஸோ 4 கேன்சல் பண்ணிட்டு இங்கே 3 கிடைச்சிரும். ஸோ இந்த ரிமைனிங் இந்த 0 கேன்சல். ஸோ 3 0 ரிமைனிங் இருக்குது 30. ஸோ 30 முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும். அதுதான் நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% நட்டம் அவருக்கு ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10% நஷ்டம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம டைரக்டா வந்து ஒன்று 10% நஷ்டம், ஒன்று 10% லாபம் அப்படிங்கன்னா ஸோ நமக்கு ஏ பிளஸ் அந்த ரெண்டோட சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ இன்ட்டு பி டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 கன்சிக்யூட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது 2 தொடர்ச்சியான லாப நட்டங்களை கண்டுபிடிக்கலாம். அதாவது இது வந்து லாபமோ இல்லை நட்டமோ, ஸோ அது வந்து நமக்கு தொடர்ச்சியாக முதல்ல ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு 10% லாபத்துக்கு விற்கிறாரு, மறுபடியும் அதே அந்த பொருளை 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு அப்படிங்கன்னா ஸோ அந்த தொடர்ச்சியான 2 நடைமுறைகள் நடக்குதுங்க. ஸோ அதுக்காக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணாங்களா பி வந்து நஷ்டம் அப்படிங்கிறத -10 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 10 இன்ட்டு -10 டிவைட் பை 10 100. ஸோ 10 கேன்சல் ஆயிரும் நமக்கு. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1ங்கிறது நஷ்டத்தை குறிக்குது. ஸோ 1% அப்படின்னு போடலாம். 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.50 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1600 கொடுத்துருக்காங்க. இந்த 1600 இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5%. நமக்கு இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5, நமக்கு அசல் வந்து 1600 கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஆண்டுகளில்
1852 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கூட்டு வட்டிங்கிறது என்னன்னா வட்டிக்கு வட்டி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் வச்சு போட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த மெத்தடில் போட்டோன்னா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ 1600 5 ரூபா 5% வட்டி அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஸோ 16 5 80. ஸோ 80 ரூபா வட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 80 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுடைய வருஷத்துக்கு 80 ரூபா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்மன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ 80 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய அசல் அடுத்த வருஷம் என்னவா மாதிரி இருக்கும்? 1680 ரூபா மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வருஷம் இந்த 1680 ரூபாய்க்கு 5% வட்டி போட்டால் என்னவா வந்திருக்கும்? ஸோ 1600க்கு ஒரு 80 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 80 ரூபாய்க்கு ஒரு 4 ரூபா கிடைச்சிருக்கும். டோட்டலாக 84 ருபீஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்கும் அடுத்த வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதே போல் ஏறிக்கிட்டே போகும். இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 வருஷமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நமக்கு 1852 1600 வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ எவ்வளோ 1600 1852 எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இன்ட்ரெஸ்ட் மட்டும் 252 ரூபா மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 252 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தான் நம்மளுடைய கேள்வி. புரியுதுங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு 164 ரூபா ஆயிருக்கு. ஸோ 2 வருஷம் வராது, ஏன்னா நமக்கு 250 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா கூட 240 ஆயிடுது. ஸோ இந்த 240க்கான ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 10.2, அதாவது 12 ருபீஸ் இதுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த 240க்கு 5% இந்த 3 இயர்ஸ்க்கு போட்டோம்னா இல்லையா? ஸோ 252 கிடைச்சது. ஸோ ஆன்சர் வந்து 3 இயர்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்த உடனே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1600 1600 இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க பர் இயருக்கு இல்லையா? ஸோ 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 80. சரிங்களா? ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1600 1852 மாறி இருக்கு. ஸோ 252 அப்படிங்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 250 ஆயிருக்கும். அப்போ எத்தனை வருஷத்தில் 250 ஆயிருக்கும்? 1 இயருக்கு 80 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 2 இயருக்கு 160 கிடைக்கும், 3 இயருக்கு 240 கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 240 அப்படிங்கிறது க்ளோஸ் டு 252 இருக்குது. ஸோ நம்ம 3 இயர்ஸ்னு டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இயர்ஸ் கண்டிப்பாக வராது. 2 இயர்ஸில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 160+ ருபீஸ் மட்டும்தான் கிடைக்கும். இதே 4 இயர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் 4 வருஷத்துக்கு 320 ரூபா வந்துடும். ஸோ இது 252 ஜாஸ்தியாக போகுது. ஸோ 4 இயர்ஸ் வராது. ஸோ அதோட கம்மியாக இருக்கிறது 3 இயர்ஸ் தான். ஸோ 3 இயர்ஸ் தான் ஆன்சர் அப்படின்ட்டு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வெள்ளிக்கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அதே வெள்ளிக்கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது, வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு வெள்ளிக்கம்பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெள்ளிக்கம்பியை இப்படி வளைச்சு ஒரு சதுரமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளிக்கம்பியை இப்படி சதுரமாக மாற்றிருக்காங்க. இந்த சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அப்போது அதனுடைய பக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த கம்பி தான் இப்படி வளைச்சி, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு வெள்ளிக்கம்பி, இந்த வெள்ளிக்கம்பி இப்படி நீளமாக இருக்கிற வெள்ளிக்கம்பியை தான் இப்படி வளைத்து சதுரமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வளைவு அப்படிங்கிறது என்னது? சுற்றளவு. ஸோ சதுரத்தின் சுற்றளவு தான் அந்த கம்பியின் நீளம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சுற்றளவு அப்படிங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 120
121 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு 11 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 11 ஸ்கொயர் தான் 121. ஸோ ஒரு பக்கத்தோட வேல்யூ 11. ஸோ சுற்றளவு அப்படிங்கிறது 4a. ஸோ 44 அப்படிங்கிறது 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதை சதுரத்தின் சுற்றளவு. இந்த சதுரத்தின் சுற்றளவு தான் இந்த கம்பியின் நீளம். ஸோ 44 சென்டிமீட்டர் தான் அந்த கம்பி இருந்திருக்கும். அந்த கம்பியை தான் இப்படி சதுரமாக வளைச்சிருக்காங்க. அதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயராக கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ இதே கம்பியை தான் இப்போ நம்ம ஒரு வட்டமாக வளைக்க போகிறோம். சரியா? இப்போ வட்டமாக வளைச்சோம்னா வட்டத்தின் சுற்றளவுக்கு இப்போ இதனுடைய சுற்றளவு, ஸோ இந்த சுற்றளவும் 44 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஏன்னா கம்பியின் நீளம் மாற போகிறதே கிடையாது. ஸோ இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. ஸோ 2πr அப்படிங்கிறது 44 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. சரிங்களா? இதுலேருந்து நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது 2 × 22/7 × r is equal to 44. ஸோ 22 × 2 44 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆர் கீழே இருக்கிற 7 அங்கே போனால் நமக்கு ரேடியஸ் கிடைச்சிது. ஸோ 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸை வச்சு வட்டத்தின் பரப்பளவு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ πr² அப்படிங்கிறது தான் வட்டத்திற்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? 7 கேன்சல். 22 × 7 அப்படிங்கிறது வந்து 154. ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரி, புரியுதுங்களா? ஸோ எப்படி மாற்றிருக்காங்கன்ட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செவ்வக வடிவிலான 70 மீட்டர் × 52 மீட்டர் பரிமாணம் கொண்ட ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 28 மீட்டர் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. குதிரை மேயாத களத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு செவ்வக வடிவிலான அந்த இடம். ஸோ இது நீளம் வந்து 70 மீட்டர் ஆகும், அகலம் 52 மீட்டராகவும் இருக்கு. ஸோ இதனுடைய ஒரு மூலையில் ஒரு குதிரையை கட்டுறாங்க. ஸோ அது என்னவாகும்? அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 28 மீட்டர் அப்படின்ற கட்டியிருக்காங்க. ஸோ அது எப்படி குதிரை எப்படி மேயும்? 28 சென்டிமீட்டரில் கயிறுத்தில் கட்டினா என்னவாகும்? அது 28 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு ஏரியா ஃபுல்லாக நமக்கு மேயும் இல்லையா? அந்த 28 சென்டிமீட்டர் ஆரம்குள்ள ஒரு வட்டப்பாதையாக அது மேயும். ஸோ இந்த 28 சென்டிமீட்டர் ஏரியா கொண்ட அந்த வட்டப்பாதையில் இந்த பகுதி மட்டும் அது மேய்ஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த ஏரியா மட்டும் அது அதனால் மேய முடியும். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற ஏரியாவை தான் நாம் இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்னென்னா, ஸோ இதில் இது வந்து ஒரு கால் வட்டம். ஏன்னா அந்த மூலையில் தான் கட்டுறாங்க. ஸோ வட்டத்தில் ஒரு கால் பகுதி மட்டும் இது இன்க்ளூட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த பரப்பளவில் இருந்து, அதாவது 70 × 52 அப்படிங்கிறது செவ்வகத்தின் பரப்பளவு. இந்த பரப்பளவில் இருந்து நமக்கு இந்த கால் வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு என்ன? πr². இங்கே 28 மீட்டர் 28 மீட்டர் கொண்ட கயிறு அப்படிங்கிறது அதனுடைய ஆரம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு தேவை இந்த 28 மீட்டர் கொண்ட ஏரியா மட்டும்தான் இந்த செவ்வகத்தில் கவர் ஆகும். ஸோ அந்த 28 சென்டிமீட்டர் கொண்ட ஏரியாவில் அப்படிங்கிறது வட்டத்தின் பரப்பளவில் கால் பகுதி. ஸோ 1/4 டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 70 × 52 மைனஸ் πr² அப்படிங்கிறது வந்து 22/7 இன்ட்டு ரேடியஸுங்கிறது 28 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண தேவை. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 7 × 4 28. ஸோ இந்த 28 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஸோ
70 இன்ட்டு 52 மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் 22 இன்ட்டு 28 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதை ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் உங்களுடைய ஆன்சர் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா நம்ம அது இல்லாமல் இதுக்கான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த 2 எண்களை மல்டிப்ளை பண்ணால் கடைசி டிஜிட் என்னவாக இருக்கும்? ஸோ இங்கே கடைசி டிஜிட் 0வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதனோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கடைசி டிஜிட் என்னவா கிடைக்கும்? 0வாக தான் கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், 22 இன்ட்டு 28. ஸோ 2 8 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த யூனிட் டிஜிட் மட்டும். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூவால் இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 0 அப்படிங்கிறத 0 கிடையாது, 10. ஏன்னா முன்னாடி இருக்கிற ஒரு எண்ணோட நம்ம கடன் வாங்கி தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 10 அப்படிங்கிறதுல 6 போனால் உங்களுக்கு கடைசி டிஜிட் என்னவா இருக்கும்? 4 அப்படின்னு முடியும். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சரில் 4 அப்படிங்கிற முடியக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குது? எது இருக்குது பாருங்கள். ஸோ இது 4ல் முடியுது. வேறு ஏதாவது 4ல் முடியுதா? 0, 2, 0. ஸோ ஏ தான் உங்களுடைய சரியான விடை. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணாமல், ஸோ இப்படி இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ஈஸியாக யூனிட் டிஜிட் மெத்தடை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலையும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுற டைம் மிச்சமாகும். ஸோ இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ண ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் சில மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மேத் ட்ரிக்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் பிளேலிஸ்ட்டில் டிஎன்டெட்டுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் எல்லா சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதே போல் வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்பட்டிருந்ததுன்னா அந்த தகவல்கள் என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது எதுவோ அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரோம். அது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.